அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு இந்த வருடத்தில் ஆடி மாதத்தில் ஒரு வானியல் நிகழ்வு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம். இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ரெண்டுமே நடக்க போகுது. அதெல்லாம் என்னென்ன தேதியில் நடக்குது அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். முக்கியமாக முதலாவதாக நடக்கக்கூடியது சூரிய கிரகணம். இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாத அமாவாசை அன்னைக்கு நடக்கக்கூடிய கிரகணம். இது ஆண்டினுடைய இரண்டாவது சூரிய கிரகணம். பொதுவாகவே இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இந்த நாளில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், உலகுக்கு என்ன மாற்றம் வரப்போகுது, ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ஒரு பெரும் சிறப்புங்க. அந்த ஆடி அமாவாசையில் நடக்கக்கூடிய இந்த வானியல் நிகழ்வால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு ஜோதிட பலன், நல்ல தெளிவான பலன்கள் கேட்டு தெரிந்து கொள்ளணும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கான ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திற்குமே சரியான மாற்றம் காண முடியும். 2026ஆம் ஆண்டு ஆடி மாதத்தில் ஒரு அரிய வானியல் நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசையும் சூரிய கிரகணமும் ஒரே நாளில் வருது. இந்த நாள் ஆகஸ்ட் 12 புதன்கிழமை தான் வருது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் முழுமையாக தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய முழு பாதை எப்போ அப்படின்னு இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்பெயின் உள்ளிட்ட பகுதிகளில் தான் தெரியும். ஏன் இந்த நாள் இந்த ஆன்மீக ரீதியாக இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சாதாரணமாக வருஷத்தில் வர 12 அமாவாசை நாளுமே முக்கியமானது தான். நாம் முன்னோருடைய வழிபாடு செய்வோம், குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்வோம். ஆனால் 3 அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோருக்கு அதிகமான நெருக்கம் கொண்ட ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அமாவாசை அப்படின்னாலே முன்னோர் வழிபாடு தான். அதோடு சூரிய கிரகணமும் சேர்ந்து வருது அப்படிங்கிறது தான் இது சக்தி வாய்ந்த நாளாக பார்க்குறாங்க. அதே நேரத்தில் இந்த கிரகணம் உலகில் பெரிய மாற்றங்களை உண்டாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் அறிவியல் ஆதாரத்துக்கு இடையே வேறுபாட்டை புரிந்து கொள்வது அவசியம் அப்படிங்கிறத நம்ம தெரியலாம். அதே போல் 2026 இந்த ஆடி அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் உலகில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது தமிழர்களுடைய மரபில் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு நன்றி செலுத்தும் நாள் அப்படின்னு சொல்லலாம். நாம் இந்த நாளில் வாழ்கிறதுக்கு காரணமான நம்ம முன்னோர்கள், தாத்தா பாட்டி இவர்களுக்கு நினைவாக தர்ப்பணம் கொடுக்கறது, தானம் கொடுப்பது, பிரார்த்தனை செய்வது இந்த நாளினுடைய முக்கியமான நோக்கம். இந்து சாஸ்திரத்தின்படி அமாவாசை அப்படிங்கிறது சந்திரன் சூரியனோடு ஒரே திசையில் இருக்கும் நாள். அதனால் மன அமைதி, தியானம், உள்ளார்ந்த சிந்தனைக்கு ஏற்ற நாளாகவும் பார்க்கிறோம். அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் சூரிய ஒளியை மறைக்கும் நிகழ்வை தான் நாம் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இது இயற்கையான வானியல் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். எல்லா அமாவாசையிலுமே கிரகணம் வராதுங்க. அதாவது அமாவாசையில் தான் கிரகணம் வரும். இது என்ன நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. எல்லா அமாவாசையிலையும் கிரகணம் வராது. அதில் முக்கியமாக இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. சந்திரனுடைய சுற்றுப்பாதையை சற்றே சாய்வாக இருக்கிறதால இந்த 3 ஒரே நேர்கோட்டில் வரும்போது மட்டுமே இந்த கிரகணம் ஏற்படுது. 2026 ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடக்கக்கூடிய முழு சூரிய கிரகணம் ஐரோப்பாவினுடைய சில பகுதிகளில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி காணப்படக்கூடிய முக்கியமான கிரகணம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பல ஆண்டுகளுக்கு பிறகு காணப்படக்கூடிய முக்கியமான கிரகணம் அப்படின்னு இது சொல்லலாம். இந்தியாவில் இது முழுமையாக காணப்படாதுன்னு பார்த்தோம். இந்தியாவில் கிரகண காட்சி மற்றும் அதோடு தொடர்பு இருக்கக்கூடிய நடைமுறைகள் குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பஞ்சாங்கத்தில் கூட நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா இருக்குது. இந்த கிரகணத்தால் உலகுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட மரபுகள் அப்படின்னு பார்க்கும்போது கிரகணங்கள் அரசியல், இயற்கை, பொருளாதாரம், காலநிலை இது போன்ற துறைகளில் பல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வானில் சில நிமிடங்கள் நிகழக்கூடிய ஒளி மறைவு மட்டும்தான். இது பூகம்பம், வெள்ளம், பொருளாதார நெருக்கடி போன்ற மற்றும் அரசியல் மாற்றங்களை நேரடியாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை.
இந்த விஷயத்தில் நம்பிக்கையும் அறிவியல் வெவ்வேறு அணுகுமுறையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஆன்மீகத்தினுடைய பார்வையில் இந்த கிரகணத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ஆன்மீக மரபுகளில் கிரகண நோக்கம் தியானம், மந்திர ஜபம், இறை நினைவு ஆகியவற்றுக்கு ஏற்ற நேரமாக கருதப்படுது. வெளிப்புற செயல்பாடுகளை விட உள்ளார்ந்த சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலமாக இது பார்க்குறாங்க. வீட்டில் விளக்கு ஏற்றி விநாயகர், குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் நம்ம இந்த நாளில் ஆடி அமாவாசை நாளில் செய்யலாம். முன்னோர்களுடைய புகைப்படம் இருந்தால் மரியாதை செலுத்தி அவர்களுக்கு மலர் வைத்து நினைவு கூறுவது நல்லது. வசதி இருந்தால் தர்ப்பணம் செய்யலாம். ஏழை எளியவர்களுக்கு உணவு, உடை அல்லது தேவையான உதவிகளை வழங்கலாம். காகங்களுக்கு உணவு வைப்பது பல குடும்பங்களில் தொடரக்கூடிய ஒரு பாரம்பரியமான முறை. பலர் மந்திர ஜெபம், விஷ்ணு சகஸ்ரநாமம், சிவபுராணம், கந்தசஷ்டி கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். இது கிரகண நேரத்தில் செய்கிறது நல்லது. சில பேர் அமைதியாக தியானம் செய்கிறாங்க. இவை மத நம்பிக்கைகள் மற்றும் குடும்ப மரபுகளின் அடிப்படையில் மாறுபடலாம். முக்கியமாக இந்த நாளில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் வெளியில் போகிறத தவிர்க்கணும். கிரகண நேரத்தில் சமைத்த உணவை தவிர்க்கணும். அதை உணவு சமைக்கிறதை தவிர்க்கலாம். கிரகணம் முடிந்த பிறகு குளித்து முடிச்சுட்டு வழிபாடு செய்கிறது நல்லது. இது பாரம்பரிய மத நடைமுறைகள், அறிவியலில் கட்டாய விதிகள் அப்படின்னும் அதாவது அறிவியலில் இது பற்றி கட்டாயம் அப்படின்லாம் எதுவும் சொல்லப்படலை. முன்னோர்கள் வழிபாட்டினுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர் வழிபாடு என்பது சடங்கு மற்றும் மட்டுமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதனுடைய ஆழமான பொருள் நல்ல அறிவு அப்படின்னு சொல்லலாம். நம்மை உருவாக்கிய தலைமுறையை நினைவு கூறுவது, நம்ம செய்த தியாகங்களை மதிப்பது, அவர்கள் பெயரில் ஒரு நல்ல செய்தி கொடுக்கறது, இதுவே முன்னோருடைய வழிபாட்டுக்கு முக்கியமானதாக ஒரு மையக்கருத்தாக சொல்கிறாங்க. இந்த நாளில் நம்ம தானம் செய்வதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுக்களுக்கு தீவனம், அன்னதானம், பறவைகளுக்கு தானியம், மரக்கன்றுகள் நடுவது, மருத்துவ உதவி, கல்வி உதவி இவையெல்லாம் செய்யலாம். உலகுக்கு கிடைக்கக்கூடிய நினைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒளி ஒரு சில நிமிடங்கள் மறைத்தாலும் மீண்டும் இது வெளிப்படும். அதே போல் வாழ்க்கையிலும் சோதனைகள் நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக ரீதியாக இது முன்னோர்களை நினைவு கூறவும், தானம் செய்யவும், இறை நினைவுகள் இருக்கவும் பலரால் சிறப்பாக கடைபிடிக்கக்கூடியது தான் இந்த அமாவாசை, முக்கியமாக ஆடி அமாவாசை. இதே நேரத்தில் கிரகணத்தால் உலகத்தில் பேரழிவுகள் அல்லது குறிப்பிட்ட நிகழ்வுகள் உறுதியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறதும் அறிவியல் ஆதாரம் இல்லாத ஒரு நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட கூற்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரூபிக்கப்படலை. இருந்தாலும் குறிப்பாக இந்த சூரியன் சில நிமிடங்கள் மறைத்தாலும் அதனுடைய ஒளி மீண்டும் உலகை ஒளிர செய்யக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு தான் இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கிரகண நாளில் நீங்கள் எப்படிப்பட்ட வழிபாடுகள் மேற்கொள்வீங்க, அல்லது பொதுவாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் வழிபடுற பழக்கம் இருக்கா, இது எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த நாளில் கோவில்கள் எல்லாமே மூடப்பட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த கிரகணம் நம்ம நாட்டில் தெரியல அப்படிங்கும்போது கோவில்கள் மூடப்படாது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரிய கிரகணம் நம்மளுடைய நாட்டில் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கிரகணத்தால் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத நம்பலாம். ஆனால் இது மாதிரியான பாதிப்புகள் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் இந்த கிரகண நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்னே சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் 2026ஆம் ஆண்டு இந்த சூரிய கிரகணம், இந்த நாளை நம்ம எப்படி கடந்து வரணும், இதனால் முக்கியத்துவம் என்ன, இது எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.